வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி வச்சு சூப்பராக ஒரு தொக்கு ஒன்று செய்வோம். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனான டிஷ்ஷு. இதுக்கு ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல பழமாக இருக்கணும். இந்த தக்காளியை நல்லா சுடுதண்ணியில் வச்சு ஊற வச்சுப்போம். 10 நிமிஷம் ஊறணும். அப்போ தான் அந்த மேலே உள்ள தோல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். 10 நிமிஷம் ஊறிடுச்சு சுடுதண்ணியில். பாருங்கள், தோல் ஈஸியாக உரிக்க வருது. இந்த தோலோடு நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி வளவலன்னு வந்துகிட்டே இருக்கும். தோலை நம்ம உரித்து எடுத்துகிட்ட போது அதோடய சதை பகுதி தான் கிடைக்கும். இப்போ எல்லா தக்காளியும் உரிச்சாச்சு. நல்லா கைனாலே எல்லா தக்காளியும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் நம்ம யூஸ்வலாக பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்து வெடிக்க விட்டுருங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 கிராம்பு, இலை எல்லாம் சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எடுத்து ஒரு 25 வெங்காயம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி தொக்குக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்ல எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ ஒரு 20 பல் பூண்டு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். தொக்குனாலே சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் தான் ஜாஸ்தி இருக்கணும். அதான் டேஸ்டியாக நல்ல சுவலோடு நல்லாயிருக்கும். அதை ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் கீறி போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வெங்காயம் வதங்கணும். கொஞ்சம் போல் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச தக்காளியை உள்ளே சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். தக்காளியில் இருக்க தண்ணியிலே அது வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், சோம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் வெங்காயம் வதங்கும் போது, அது பத்தாது. அதனால் இன்னொரு 1/2 ஸ்பூன் சேர்த்துப்போம். நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா சுருண்டு நல்லா வந்திருக்கு. அதில் சேர்த்த 2 ஸ்பூன் எண்ணெயுமே மேலே நல்லா மிதந்துக்கிட்டு வந்துருப்பாங்க. இதுதான் சரியான பக்குவம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் உள்ளே சேர்த்துட்டு இறக்கிடுவோம். சூப்பராக காரசாரமாக ஒரு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.